ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஐயாவோட வாழ்க்கை வரலாறு பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஷார்ட் ஃபார்மாக விஓசி வ.உ.சி என்று அழைக்கப்பட்டார். 19th செஞ்சுரி பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒரு முக்கியமான வழக்கறிஞர் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ.சி அவர்களுக்கு புரட்சி மனப்பான்மையும் ஆங்கிலேயருக்கு எதிராக தைரியமாக செயல்படும் திறனும் இருந்ததால் அவரது பாரிஸ்டர் பட்டம் பறிக்கப்பட்டது. அவரது துணிச்சலான தன்மையே அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்று தமிழ்நாட்டில் பெயரெடுக்க வைத்தது. இதனை ஆங்கிலத்தில் தமிழ் ஹெல்ப்ஸ்மேன் என்று கூறுகின்றனர். வ.உ.சி அவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி 1872ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்னும் இடத்தில்தான் பிறந்தார். அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை நாட்டின் மிக முக்கியமான வழக்கறிஞர்களுள் ஒருவர். இதுவே தனது கல்வி முடிந்த பிறகு அவரை தனது தந்தையின் வழியில் தொடர்ந்து செல்ல ஊக்குவித்தது. அவர் தனது சொந்த ஊரான ஒட்டம்பிடாரத்திலும் அருகிலுள்ள திருநெல்வேலி பள்ளிகளிலும் சேர்ந்து கல்வி பயின்றார். தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஒட்டம்பிடாரத்திலுள்ள மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சட்டப்பள்ளியில் சேர்ந்து சட்ட ஆய்வுகளை நிறைவு செய்து அவரது தந்தை உலகநாதன் பிள்ளை போலவே ஒரு வழக்கறிஞரானார். 1905ஆம் ஆண்டில் வ.உ.சி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரானார். இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தவுடன் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக அவர் முழுமனதுடன் சுவதேசி பணியில் மூழ்கினார். அவரது சுவதேசி வேலையின் ஒரு பகுதியாக இலங்கை கடலோரங்களில் உள்ள ஆங்கிலேய கப்பல் போக்குவரத்தின் ஏகபோதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணினார். நவம்பர் 12, 1906ஆம் ஆண்டில் சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தை நிறுவினார். தனது கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தை தொடங்க 2 நீராவி கப்பல்களான SS காலியோவையும் SS லாவோவையும் வாங்கினார். ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டதால் இவர் கப்பலோட்டிய தமிழன் என்று பெருமையாக அழைக்கப்பட்டார். மார்ச் 12, 1908ஆம் ஆண்டில் அவரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அவரை கைது செய்த பின்னர் நாட்டில் வன்முறை வெடித்தது. இதனால் காவல் அதிகாரிகளும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டு 4 பேர் மரணமடைந்தனர். ஆங்கிலேய அதிகாரிகள் அவரது செயல்களுக்கு தீவிரமான கண்டனம் தெரிவித்தாலும் நாட்டின் ஊடக ஆதரவு கிடைத்ததால் அவரின் தேசிய உணர்வை நாளிதழ்களின் மூலமாக விரிவாக பாராட்டினார்கள். ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிரான வழக்கு தொடர முயற்சித்தாலும் நாட்டில் உள்ள இந்தியர்கள் சிறையிலிருந்து அவரை விடுவிக்க நிதி சேகரித்தனர். டிசம்பர் 12, 1912ஆம் ஆண்டில் அவரை விடுதலை செய்தனர். சிறையிலிருந்து வெளிவந்த பின் அவர் ஏழ்மையான வாழ்க்கையே வாழ்ந்து வந்தார். ஆனால் தனது கடன்களை திருப்பி செலுத்தாததால் அவர் தனது வாழ்வின் இறுதி வரை வறுமையில் வாழ நேர்ந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் 18, 1936ஆம் ஆண்டில் தனது உயிரை விட்டார். கப்பலோட்டிய தமிழன் என்றும் தமிழ் ஹேண்ட்ஸ்மேன் என்றும் கப்பல் செலுத்துகிற திசையை காட்டுபவர் என்றும் பல பட்டங்களை பெற்றார். சுதந்திரத்திற்கு பின்னர் அவரை நினைவு கூறும் வகையில் தூத்துக்குடி துறைமுகம் வ.உ.சி போர்ட் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவரது பெயரில் தூத்துக்குடியில் ஒரு கல்லூரியும் உள்ளது. செப்டம்பர் 5, 1972ஆம் ஆண்டில் அவரது நூற்றாண்டு விழாவை நினைவு கூறும் வகையில் இந்திய தபால் மற்றும் தந்தி தொடர்பு துறை ஒரு சிறப்பு தபால்களை அவரின் பெயரில் வெளியிட்டது. கோயமுத்தூரிலும் ஈரோட்டிலும் உள்ள வ.உ.சி பூங்கா மற்றும் வ.உ.சி மைதானம் மிக முக்கியமான பொது பூங்காவாகவும் சந்திப்பு கூடமாகவும் இருக்கின்றது. விடுதலை போராட்டத்தில் அவரது புரட்சிகரமான செயலுக்காக கோயமுத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிறை வளாகத்தில் உள்ளே ஒரு நினைவு சின்னம் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியையும் பாளையங்கோட்டையையும் இணைக்கும் பாலத்திற்கு வ.உ.சி பாலம் என்று பெயரிடப்பட்டது. கப்பலோட்டிய தமிழன் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்டு 1961ஆம் ஆண்டில் தமிழ் படம் வெளியானது. அதன் முன்னணி பாத்திரமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்துள்ளார். பாரதியார், சுப்பிரமணியம் சிவா, வ.உ. சிதம்பரனார் போன்ற நம் தேச தலைவர்களின் வரலாறுகளை நாமும் அறிந்து நம் குழந்தைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம ஹிஸ்ட்ரி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.